Taste the Daily. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் விடிய விடிய பெய்த மழையால் அரசு பள்ளி மற்றும் விடுதியில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மாணவிகள் குற்றம் சாட்டுகின்றனர். விருத்தாச்சலம் காந்தி நகர் பகுதியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் அருகே உள்ள ஆதி திராவிட நலத்துறையின் அரசினர் பெண்கள் விடுதியில் மழைநீர் தேங்கியுள்ளதால் மாணவிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு முறையான வடிகால் அமைப்பை மேற்கொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே எள்ளுப்பாறை பகுதியில் உள்ள வீடுகளில் வெள்ள நீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சுகநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் எள்ளுப்பாறை பகுதியில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் வீட்டிலிருந்து வெளியே வர முடியாமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். பாம்பு, பூரான் உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் வீட்டிற்குள் வருவதால் பாதுகாப்பான இடத்திற்கு தங்களை அழைத்துச் செல்ல வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் தங்களுக்கு உடனடியாக உணவு வழங்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஏரி முழு கொள்ளளவை எட்டியதால் கலங்கல் வழியாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக 1427 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஸ்ரீபெரும்புதூர் ஏரி முழு கொள்ளளவை எட்டியது. இதனையடுத்து கலங்கல் வழியாக 700 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இந்த நிலையில் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் ஏரிக்குள் இறங்கி மீன்பிடித்து வருகின்றனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் பேரிடர் காலங்களில் நீர்நிலை பகுதிகளில் உரிய பாதுகாப்பை ஏற்படுத்த தவறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆயக்குடியில் 80க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் ஆயக்குடி 16வது வார்டு ஆதி திராவிடர் தெரு பகுதியில் உள்ள பொதுமக்கள் கோயில் மண்டபத்தில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து பெய்யும் மழையால் வீடுகள் சேதமடையும் நிலை காணப்படுகிறது. இதனால் போர்க்கால அடிப்படையில் மழைநீர் அப்புறப்படுத்துவதோடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமும் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். மதுரை மாவட்டம் முழுவதும் விடிய விடிய பெய்த மழையில் பழங்கானத்தம் பிரதான சாலையில் உள்ள KP நகர், எல்லிஸ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் தேங்கி வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் எல்லிஸ் நகர் 70 அடி சாலையில் மழைநீர் தேங்கி மீனாட்சியம்மன் கோயில் வாகன நிறுத்தத்தில் தண்ணீர் சூழ்ந்ததால் பக்தர்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். மேலும் மதுரை நகரின் பல பகுதிகளில் சாலைகளில் ஆங்காங்கே பள்ளங்கள் தோண்டப்பட்டு மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பயணிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் மேகமூட்டத்துடன் பனிப்பொழிவு பெய்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கடும் பனிமூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். நீலகிரி மாவட்டத்திற்கு 2 நாட்களுக்கு வானிலை ஆய்வு மையம் கனமழை எச்சரிக்கை விடுத்த நிலையில் மேட்டுப்பாளையம் குன்னூர் மலை ரயில் சேவை 2 நாட்களுக்கு ரத்து செய்து தென்னக ரயில்வே அறிவித்தது. தமிழகத்தில் முறையான பராமரிப்பு இல்லாத காரணத்தால் லேசான மழைக்கே விபத்துகள் நேர்ந்து மக்களை அவதியில் ஆழ்த்தியது. காஞ்சிபுரம் காரப்பேட்டை புற்றுநோய் மருத்துவமனை வளாகத்தில் கழிவு நீரும் மழை நீரும் சேர்ந்து பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்களும் நோயாளிகளும் கடும் அவதியடைந்தனர். இதேபோல் காரணித்தங்களில் சாலையின் இருபுறமும் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் விபத்தை சந்திக்க நேர்ந்தது. இதேபோல் தஞ்சை மாவட்டம் சாத்தனூரில் மழை காரணமாக தனசேகர் என்பவர் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது. இதில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதேபோல் ராமநாதபுரம் அவ்வப்போது லேசான மழை பெய்த நிலையில் ஸ்டாலின் அரசால் முறையாக பராமரிக்கப்படாத அரசு பேருந்துகள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்கு உள்ளானது. விபத்தில் பயணிகள் லேசான காயத்துடன் உயிர் தப்பினர். தொடர் மழை காரணமாக சென்னை GST சாலையில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பல்லாவரம் பகுதியில் மழைநீர் தேங்கி டாடா ஏசி வாகனம் ஒன்று நீரில் சிக்கிக் கொண்ட நிலையில் ஓட்டுநர் பாதுகாப்பாக வெளியேறினார். பல்லாவரம் தொகுதிக்குட்பட்ட பொலிச்சலூர் ஊராட்சியில் பல்வேறு சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். அந்த பகுதியில் சுகாதார நிலையத்தில் கழிவுநீருடன் மழைநீர் தேங்கி நிற்பதால் மருத்துவமனைக்கு செல்ல முடியாத சூழல் நிலவுவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.